விஜய் சார் அரசியலுக்கு வந்ததும் எப்பயும் போல் விமர்சனம் வந்தது. அவங்க சினிமாக்காரங்க அரசியலுக்கு வந்து என்ன பண்ண போகிறாங்க, அப்புறம் சம்பாதிக்க தான் வர்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இதில் விஜய் சார்கிட்ட நம்ம பார்க்க வேண்டிய ஒன்று, அவரால் பீக்கில் இருக்கப்போ இன்னும் ரொம்ப வருஷம் இருந்து நிறைய சம்பாதிக்கலாம். ஸோ பீக்கில் இருக்கப்போ வந்திருக்காரு, அது ரொம்பவே பாராட்டப்பட வேண்டிய விஷயம். ஸோ எத்தனை நெகட்டிவ் கமெண்ட் வந்தாலும் இது வந்து ரொம்ப பாசிட்டிவிட்டியாக தான் இருக்குது. அதே மாதிரி இவருடைய முதல் மாநாட்டுக்கும் இப்போ நடந்த 2வது மாநாட்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. முதல் மாநாட்டில் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அது சினிமேட்டிக்காக அவர் பேசுகிற டெலிவர் பண்ணுற ஸ்பீச் எல்லாம் வந்து சினிமாவில் டைலாக் பேசுகிற மாதிரியே இருந்தது. ஸோ எழுதி வச்சு படிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு நிறையா விமர்சனம் வந்துச்சு. எனக்கு வந்து அந்த சினிமாவில் பேசுகிற மாதிரியே இருந்துச்சு. பட் இந்த 2வது மாநாட்டில் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு மெச்சூரிட்டி இருந்துச்சு. அந்த பேசுகிற விதம் நல்லாவே தெரிஞ்சுது. உள்ளேருந்து பேசுகிறது இல்லை மனப்பாடம் பண்ணிட்டு பேசாமல், ஸோ அது நேச்சுரலாக வந்து அவரோட ஸ்பீச்சை டெலிவர் பண்ணது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுலேயே அவருக்கு ரொம்ப பாதிச்சிருக்கும் போல் அந்த சினிமாக்காரங்கன்னு சொன்னது, அதற்கான பதிலையும் அவர் சொன்னார். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அரசியலுக்கு வர்றவங்க இந்த ஃபீல்டில் இருந்தால் வரணும் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. இல்லை எத்தனை பேர் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சுட்டோ இல்லை லா படிச்சுட்டோ வந்திருக்காங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஒரு சில அரசியல்வாதிகள் இருக்கலாம், பட் பெரும்பாலும் இல்லை. ஸோ இவருடைய சவால் வந்து அரசியல் நிற்கிறது இல்லை ஜெயிக்கிறதோட முடிஞ்சிருதா அப்படின்னு பார்த்தா இல்லை. இதுக்கு ரொம்ப முக்கியம் வந்து லீடர்ஷிப் குவாலிட்டி. அதுக்கு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா கலைஞர் கருணாநிதி ஐயா அண்ட் டாக்டர் ஜெயலலிதா அம்மா. ஸோ இவங்ககிட்ட இருக்க லீடர்ஷிப் குவாலிட்டி வந்து ரொம்ப செமையாக இருக்கும். கலைஞர் கருணாநிதி அவர் கீழே உள்ள கேண்டிடேட்ஸை டீல் பண்ணுற விதம் ரொம்ப ஃப்ரீயாக ஜாலியாக பேசிட்டு அப்படி டீல் பண்ணுவார். பட் ஜெயலலிதா அம்மா வந்து ரொம்ப வந்து இப்படி ஸ்ட்ரிக்டாக கீழே உள்ளவங்க என்ன பேசணும் பேசக்கூடாது மூச்சு விடனா கூட அவங்ககிட்ட கேட்டு தான் பண்ணுன்ற மாதிரி அவங்களுடைய தலைமைத்துவம் இருந்துச்சு. ஸோ இதில் இந்த தலைமைத்துவம் இவருக்கு எப்படி இருக்க போகுது, அதுதான் மிகப்பெரிய சவாலாக இருக்குது. இவர் நல்லது பண்ணணும்னு நினச்சாலும் இவர் செலக்ட் பண்ணுற கேண்டிடேட்ஸ் அது ரொம்ப முக்கியம். ஸோ அவங்க இவர் சொல்கிறபடி கனெக்ட் ஆகி அதே மாதிரி பண்ணுவாங்களா, இல்லை அவங்கள கரெக்டாக கண்ட்ரோலில் வச்சு இவர் கைட்லைன் பண்ணுவாரா. இன்கேஸ் கொஞ்சம் சீட்டு ஜெயித்தாலும் எவ்வளோ சீட்டு ஜெயித்தாலும் அந்த கேண்டிடேட்ஸ் தான் வந்துட்டு இவருக்கு பேர் வாங்கி கொடுப்பாங்க. அந்த தலைமைத்துவம் அந்த கைட்லைன் வந்து கைடன்ஸ் கொடுக்கறது இவருக்கு வருமா என்ன அப்படின்றது ஃப்யூச்சரில் தான்